திரௌபதி முர்மு அம்மையார் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்கல்ல, இது சட்டம் குறித்த சந்தேகமா, தீர்ப்பு குறித்த சந்தேகம்? கேள்வி கேட்பதற்கு 1 மாத கால அவகாசத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார் குடியரசுத் தலைவர். இந்த 1 மாத கால அவகாசத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. தேவைப்பட்டால் விளக்கம் தரலாம், தேவையில்லை என்று சொன்னால் நிராகரிக்கலாம். குடியரசுத் தலைவருக்கு இந்த அமர்வு எந்த விளக்கத்தையும் சொல்ல முடியாது. இது யார் சொல்றா? உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பதில் சொல்லிட்டார். 14 கேள்விக்கும் வரிவிடாமல் பதில் சொல்லிட்டார். அதை வச்சு என்ன செய்வாங்க திரௌபதி முர்மு அம்மையார்? சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன சார் அதிகாரம் இருக்கு? இந்த தீர்ப்புக்கு இந்த அம்மா கன்சல்டேஷனுக்கு போயிருக்கிறாங்க. இந்த நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் உமன் போயிட்டாங்க. இப்ப முதலமைச்சர் தனக்கு உண்டான அதிகாரத்தை காட்டணும்ல, அதற்கு என்ன பதில் சொல்லுவாரு? ஒரு தனி மனிதன், குடும்பம், சமுதாயம், இந்த 3 விஷயத்தையும் இணைக்கக்கூடியது அரசு. அப்படிப்பட்ட அரசு பற்றியும் அரசியல் நகர்வுகள் பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் அப்டேட் பார்க்கும் பொழுது ஜனாதிபதி மாளிகை சுப்ரீம் கோர்ட்ல ஒரு 14 கேள்வியை எழுப்பி ஒரு விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் அப்டேட் அது. அண்மையில 142 பயன்படுத்தி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு பர்திவாலா மற்றும் மகாதேவன் பெஞ்ச் ஆளுநருக்கு எதிராகவும் ஜனாதிபதிக்கு எதிராகவும் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. இப்ப அந்த விஷயத்தை ஃபைட் பண்றதுக்காக ஒரு கொஸ்டின்ஸ் எழுப்பியிருக்காங்க. 143 பயன்படுத்திருக்காங்கிறது கவனிக்கிறோம். இப்ப இந்த விஷயம் ஒரு பொலிட்டிக்கலா ரொம்ப ஒரு சீரியஸான இடத்த நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. பட் இது ஒரு வெற்றியான ஒரு விஷயம். அதாவது பாஜகவுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பாஜகவும் வலதுசாரிகளும் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் பாக்குறோம். இப்ப இந்த விஷயத்துல பாஜகவுக்கு என்ன விதமான வெற்றி கிடைக்க போகுது, இதை நீங்க எப்படி நகரும்னு பாக்குறீங்க? இல்ல, உண்மையிலேயே ஆர்டிகல் 143 உட்பிரிவு 1 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் அவர்கள் சில சந்தேகங்களை எழுப்ப முடியும். அது அரசியலமைப்பு சட்டமே என்ன சொல்கிறது என்று சொன்னால், கன்சல்டேஷன் என்கிற வார்த்தையை தான் குறிப்பிடுகிறார்கள். கன்சல்டேஷன் என்பது ஆலோசனையை பெறுவதுதானே தவிர தீர்ப்பு குறித்த எந்த விதமான கேள்விகளையும் எழுப்ப முடியாது என்பதற்கு 2 உதாரணங்கள் நம்மிடத்துல இருக்கிறது ஏற்கனவே. இப்ப அதற்கு முன்பாக ஒரு கனத்த சந்தேகம் ஒன்று எழுகிறது. இந்த தீர்ப்பு நீங்களே குறிப்பிட்டதை போல ஏப்ரல் மாதம் வந்த தீர்ப்பு, வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. அந்த ஏப்ரல் மாதம் வந்த தீர்ப்பில் கேள்வி கேட்பதற்கு 1 மாத கால அவகாசத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார் குடியரசுத் தலைவர். இந்த 1 மாத கால அவகாசத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது சீஃப் ஜஸ்டிஸ் அமர்வில். அந்த மாற்றத்துக்காக காத்திருந்தாரா என்கிற சந்தேகம் இயல்பாகவே எழுத, இந்த சந்தேகத்துக்கு அவர்கள் விடையளிக்கணும். 1. 2வது, நான் நிச்சயமாக குறை சொல்ல விரும்பல. சஞ்சீவ் கண்ணா என்கிற அந்த நீதியரசருக்கு நான் ஆதரவாக பேசுவதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கு கூட பார் கவுன்சில் சார்பில் ஒரு பெலிசிடேஷன் நிகழ்ச்சி நடப்பதாக வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய நண்பர்கள் சொன்னார்கள். முதல் முறையாக இப்படி ஒரு நிகழ்வை முன்னெடுக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள் PR கவாய் அவர்களுக்காக. நான் PR கவாய் குறித்த சந்தேகத்தையும் எழுப்பவில்லை. ஆனால் நீங்கள் ஏன் 1 மாத காலம் காத்திருந்தீர்கள்? அந்த 1 மாத காலத்தில் சஞ்சீவ் கண்ணா விடை பெற்று PR கவாய் உள்ளே நுழைக்கிறாரு. அப்ப PR கவாய் வந்ததற்கு பிறகு இதை நாம் கேட்கலாம் என்கிற அந்த உள்நோக்கம் உங்களுக்கு இருக்கிறதா என்பதை இனி PR கவாய் சொல்ல போவதை வைத்துத்தான் முடிவெடுக்க முடியும். 1. அடுத்த கட்டமாக, நீங்க இப்படி ஒரு கன்சல்டேஷனை கேட்டதுனாலேயே, 14 கேள்வியை கேட்டதுனாலேயே இந்த தீர்ப்புல ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா? நிச்சயமா ஏற்படுத்தவே முடியாது. இன்னொன்னு, நீங்க அந்த ஆர்டிகல் 143 உட்பிரிவு 1 பயன்படுத்திருக்கிறீங்க. நான் ஏன் அதை கன்சல்டேஷன் சொன்னேன்னா, அதுலயே குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த கன்சல்டேஷனுக்கான முழு விவரங்கள் என்னன்றத. கோர்ட் மே ஆஃப்டர் சச் ஹியரிங் ஆஸ் இட்ஸ் ஃபிட்ஸ் ரெஸ்பாண்ட் டு த பிரசிடென்ட் ஆஸ் தேர் ஆன் அப்படிங்கிறது தான் அதனுடைய சரத்து, அந்த கன்சல்டேஷனுடைய சரத்து. அதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, கோர்ட் மே ஆஃப்டர் சச் ஹியரிங் ஆஸ் இட்ஸ் ஃபிட்ஸ் ரெஸ்பாண்ட் டு த பிரசிடென்ட் ஆஸ் தேர் ஆன் என்று சொன்னால் தேவைப்பட்டால் விளக்கம் தரலாம், தேவையில்லை என்று சொன்னால் நிராகரிக்கலாம். இதுதான் நீதிமன்றத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சட்ட விதி. அப்ப நிராகரிக்கலாமே. இதுக்கு முன்னாடி நிராகரிச்சிருக்காங்களா? இப்ப ஏன் நிராகரிக்கணும்னு கேட்கறாங்க. நிராகரிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏறக்குறைய ஒரு 15 முறை இதே போன்று கன்சல்டேஷனுக்காக குடியரசுத் தலைவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். அதுல 13 முறை மட்டுமே பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 முறை பதில் சொல்லவே படல.
அது என்ன 2 முறை பதில் சொல்லப்படல அப்படின்னு சொன்னா, 1991 ஜூலை மாசம் காவேரி ட்ரிபியூனல்ல ஒரு தீர்ப்பு ஒண்ணு வருது. கர்நாடக அரசு இத்தனை டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாடு அரசுக்கு திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி. இது ட்ரிபியூனல்ல வந்த தீர்ப்பு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ட்ரிபியூனலுக்கே எவ்வளவு மதிப்பளிக்குது சட்டம்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ட்ரிபியூனல் கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம்? அந்த குறிப்பிட்ட வழக்கை விசாரிப்பதற்கான அதிகாரம். அதுக்கு வேற ஏதாவது சுப்ரீம் பவர் இருக்கா? இல்ல. ஹைகோர்ட்டுக்கு உண்டான பவர் இருக்கா? இல்ல. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு உண்டான பவர் இருக்கா? இல்ல. ட்ரிபியூனல் கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம்? அந்த குறிப்பிட்ட வழக்கு குறித்த அதிகாரம் மட்டுமே இருக்கு. அதுல ஒரு குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்புறாரு. கேள்வி எழுப்பினோடனே என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே தீர்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு இது போன்று கேள்வி எழுப்பி இந்த கேள்விக்கு விளக்கம் கேட்பது என்பது நியாயம் இல்லாதது. நல்லா புரிஞ்சுக்கணும். நியாயம் இல்லாதது. எனவே இதற்கு விளக்கம் அளிக்க தேவையில்லைன்னு சொல்லி நீதிமன்றம் குடியரசுத் தலைவருடைய சந்தேகத்தை ரிஜெக்ட் பண்ணுது. இது 1991. இப்ப அப்படியே நாட்கள் நகர்ந்துருச்சு. நகர்ந்த பிறகு 1992 டிசம்பர் மாதம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு. பாபர் மசூதி இடிக்கப்பட்டோன்னே நரசிம்மராவ் ஒரு செய்தியோட வர்றாரு. என்ன சொல்றாருன்னா, 66.78 ஏக்கர், ஏறக்குறைய 67 ஏக்கர்னு வச்சுக்கோங்களேன். இந்த 67 ஏக்கர் நிலத்தை அரசே கையகப்படுத்தி இதில் ஒரு மசூதி பாபருக்கு, ஒரு கோயில் ராமருக்கு, ஒரு அருங்காட்சியகம் இவற்றை அரசே அமைத்து கொடுக்கும்ன்ற செய்தியோட வர்றாரு. இப்ப குடியரசுத் தலைவர் சங்கரதயாள் சர்மா ஒரு கேள்வியை எழுப்புறார். இது சாத்தியப்படுமா? இது சாத்தியப்படும் என்று சொன்னால் எப்படி இதை சாத்தியப்படுத்துது? யார் சொன்னதை? நரசிம்மராவ் சொன்னதை எப்படி சாத்தியப்படுத்துது? அப்போ உச்ச நீதிமன்றம் 5 நீதிபதிகள் எம்.என். வெங்கட் ஸ்டாலின், ஜே.எஸ். வர்மா, அகமதி இவர்களை உள்ளடக்கி இன்னும் 2 நீதிபதிகளையும் சேர்த்து 5 நீதிபதிகளை நியமிக்கிறாங்க. எதற்காக? சங்கரதயாள் சர்மா எழுப்பி இருக்கிற சந்தேகங்களுக்கு விடையளிப்பதற்காகவே 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு இதுக்காக நியமிக்கப்படுது. அந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற ஒரு வழக்கு குறித்து குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பி இருக்கிறார். இதை அலகாபாத் உயர் நீதிமன்றம் தான் முடிவெடுக்க முடியுமே தவிர குடியரசுத் தலைவருக்கு இந்த அமர்வு எந்த விளக்கத்தையும் சொல்ல முடியாது. இது யார் சொல்றா? இந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சொல்லுது. அப்ப 2 விஷயத்துல ரிஜெக்ட் பண்றாங்க. ஒண்ணு என்ன சொல்றாங்க? டெக்னிக்கல் ரீசனை சொல்றாங்க. ட்ரையல்ல இருக்குங்க அலகாபாத் கோர்ட்ல, அதனால நாங்க இதுல கருத்து சொல்ல முடியாது, நீங்க இதுல கருத்தும் கேட்க முடியாதுன்றாங்க. இன்னொன்னு, ட்ரிபியூனல்ல தீர்ப்பு வந்துருச்சுங்க, இதுக்கு நாங்க எதுவும் சொல்ல முடியாது. ஒண்ணு டெக்னிக்கல் ரீசனு, இன்னொன்னு ரிஜெக்ஷன். இப்ப 15 கேள்வி கேட்டதுல 2 கேள்வி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களா? இப்ப திரௌபதி முர்மு அம்மையார் கேள்வி எழுப்பி இருக்கிறாங்கல்ல, இது சட்டம் குறித்த சந்தேகமா, தீர்ப்பு குறித்த சந்தேகமா? இத முதல்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவர் எழுப்பி இருக்கக்கூடிய இந்த 14 கேள்வி தீர்ப்பு குறித்த கேள்வி, சட்டம் குறித்த கேள்வி இல்ல. நீங்க கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட்டுக்கு சட்டம் குறித்த சந்தேகங்களை எழுப்பலாம். புரியுதா? தீர்ப்பு குறித்த சந்தேகத்தை எழுப்ப முடியாது. தீர்ப்புக்கு என்ன பண்ணணும்? அப்பீல் தான் போகணும். நீங்க சந்தேகத்தை கேட்க கூடாது தீர்ப்புல வந்து. ஏன்னா நீதிபதிகள் கான்ஸ்டிடியூஷன் பக்கம் நின்று ஏற்கனவே ஜெகதீப் தன்கர் குட்டு வாங்கினாரு. ஜெகதீப் தன்கர் என்ன சொன்னாரு? பார்லிமெண்ட் தான் சுப்ரீமோ, பார்லிமெண்ட்டை விட பெருசா கோர்ட்டுன்னு கேட்டாரு. கோர்ட் என்ன சொன்னுச்சு? அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒன்னும் சிறப்பு அதிகாரம் இல்ல சார், கோர்ட்டுக்கு தான் பவர் இருக்கு. இங்க கோர்ட் பவர்ன்றதை விட கான்ஸ்டிடியூஷன் தான் பவர். கான்ஸ்டிடியூஷனை நாங்க தான் முற்றும் முதலுமாக பின்பற்றோம், அதனால எங்களுக்கு தான் சார் பவர் இருக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சார்ல. இப்ப நீங்க இந்த தீர்ப்பை சந்தேகத்துக்குள்ளாக்குறீங்க. இப்ப இது ரிஜெக்ஷனுக்கு தான் போகுமே தவிர இதை ஏதோ திரௌபதி முர்மு அம்மையார் தூக்கி நிறுத்தி மீண்டும் ரவிக்கு வானளாவிய அதிகாரத்தை பெற்றுத்தர போகிறார் என்பதற்கெல்லாம் இங்க ஒண்ணுமே வேலை இல்லை. ஏற்கனவே 2 ரிஜெக்ஷன் உணர்த்துகிற செய்தியும் அதுதான். எனக்கு தெரிய சுதந்திர இந்திய வரலாற்றில் 3வது முறையாக திரௌபதி முர்மு அம்மையாரினுடைய இந்த கேள்விகளும் ரிஜெக்ஷனுக்கு போகும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன் இந்த விஷயத்துல ரிவ்யூ பெட்டிஷன் போடாம வந்து இப்ப கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணி ஒரு ஆலோசனை கேட்கக்கூடிய இடத்துக்கு நீங்க நகர்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க. பட் ரிவ்யூல போனா வந்து அது அவங்களுக்கு பெரிய பின்னடைவு தான், அதோட வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு தான். ஸோ அதனால இந்த ரூட்ல வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியை வந்து மேற்கொள்றதா சொல்றாங்க. பட் வந்து எந்த நம்பிக்கையில இது வந்து அவங்க ஒரு பாசிட்டிவா எதிர்பார்க்கறாங்க? இப்படி ஒரு கேள்வி கேட்கறது மூலமா ரிசல்ட் இப்படி வரலாம், நீதிபதிகள் ரிசல்ட் கொடுக்காம போகலாம், இந்த கேள்வி ஒமிட் பண்ணிட்டு போறதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. சோ வந்து இப்படி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இவர் பலவீனமான ஒரு வாதத்தை, ஒரு வியூகத்தை எதுக்காக மோடியும் பாஜகவும் இந்த விஷயத்தை தொடுக்குறாங்க நீங்க பாக்குறீங்க? அதனாலதான் நான் சொன்னேன், இந்த சஞ்சீவ் கண்ணா டு பி.ஆர். கவாய் டிரான்ஸ்பர்மேஷன் குறித்த ஒரு சந்தேகத்தை நான் எழுப்புறேன். இப்ப இது வீக்கா இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுடைய கேள்விக்கு பதிலா சொல்றேன்.
சட்ட நிபுணர்கள் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னாலும் நான் மேற்கோள் காட்டி இருக்கிற இந்த 2 செய்திகளை இன்னும் தரவா அவங்க சொல்லுவாங்க. நான் நீதிபதிகள் பேரை சொன்னேன், ஆண்டை சொன்னேன், விவகாரத்தை சொன்னேன். என்னென்ன மாதிரி எல்லாம் கேள்விகள் எழுப்புனாங்க, அதற்கு என்ன மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல பதில் சொல்ல முடியும்ன்றத சட்ட நிபுணர்கள் சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் கோர்ட்டுக்கு வராதா? இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்களா? கோர்ட்ல டிஸ்கஸ் பண்ணாமலே ஒரு செய்தியை சொல்லிடுவாங்களா? நிச்சயமாக நடக்கும். அது நடக்கிற போது இது எந்த விதமான மதிப்புக்குரிய கேள்வியாகவும் இருக்காது என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனாலதான் ஒரு இன்டென்ஷனோட 1 மாத காலம் காத்திருந்தார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதுக்கு நம்ம எப்ப உறுதி செய்துக்கலாம்னா, இப்ப ஒன்னும் சந்தேகத்தை எழுப்பிட முடியாது. நம்மளுடைய ஐயப்பாட்டை வெளிப்படுத்தலாமே தவிர PR கவாய் இப்படிப்பட்ட நபர் என்று நாம் அடையாளப்படுத்துவது அல்ல செய்தி. இந்த காலத்துக்காக காத்திருந்திருக்கிறார்களோ என்கிற அந்த செய்தி ஒன்று. இன்னொன்று, இது ஒரு கிமிக்ஸ். நான் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன். என்னன்னா, மேல்முறையீட்டுக்கு போனா மேல்முறையீட்டுல ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ஷன் வந்துடும். ஏன்னா இந்த விவகாரத்துல 2 நீதிபதிகள் அமர்வுல சொல்லி இருக்கிற தீர்ப்பு இருக்குல்ல, அது முழுமையாக சட்டத்தின்படி தந்திருக்கிற தீர்ப்பு. இதைத்தான் தமிழ்நாடு போன்ற மாநில சுயாட்சி பேசுகிற மாநிலங்கள் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கின்றன. அதைத்தான் இன்றைக்கு நீதிபதிகள் சட்டத்தின்படி அந்த தீர்ப்பை தந்திருக்கிறாங்க. நாமும் சட்டத்தின்படிதான் கேட்டோம். ஆனா நம்முடைய குரல் மாநில சுயாட்சியினுடைய குரலாக இருந்தது. இன்றைக்கு தீர்ப்பு வந்ததற்கு பிறகு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய செய்தியை இந்த தீர்ப்பு தந்துவிட்டது என்றுதான் நீங்கள் பொருள் கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போ இதுல நீங்க அடுத்த கட்டமா போனாலும் இங்க என்ன வாதத்தை முன்வைத்திருக்கிறார்களோ அதே வாதங்களை தானே முன்வைப்பாங்க. இங்க என்ன ஹியரிங்ல சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளோ அதே செய்திகள் தானே முன்வைக்கப்படும். கான்ஸ்டிடியூஷன் மாறிடுமா சார்? கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற வாய்ப்புகளை வேண்டுமானால் நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தித்தான் ஆளுநருக்கு உண்டான அதிகாரத்தை இவர்கள் பலமாக இருப்பதை போல காட்டிக் கொண்டிருந்தார்கள். இந்த as soon as possibleங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளேயே ஒளிந்து கொண்டாரே ரவி. நாம அதை பார்த்தோமே. as soon as possibleக்கு என்ன அர்த்தம்ன்றதே பார்த்தோம். நம்ம இதே உங்களுடைய நியூஸ் போக்கஸ் தமிழ் வாயிலாகவே நான் சொன்னேன், உங்களுக்கு 2 நாள் as soon as possible, எனக்கு 2 நிமிடம் as soon as possibleனா ரவிக்கு 2 வருடம் as soon as possibleஆக தெரிகிறது என்று. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்களே, காலத்தை வரையறுத்து கொடுத்தாங்களே இந்த as soon as possibleக்கு. அப்போ நெருக்கடிகள் என்பது தரப்பட்டு விட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். என்ன நெருக்கடிகள் தரப்பட்டு விட்டது சார்? நீங்க ஒரு சாதாரண MNC கம்பெனில போய் வேலை செஞ்சா கூட உங்களுக்கு கொடுக்க சம்பளத்துக்கு நீங்க வேலை செஞ்சாகணும் சார். ஒரு எம்ப்ளாயி சார், அவ்வளவுதான் சார். மாநில அரசு ஏறக்குறைய 3.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தை கொடுக்குது, ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்குது, அகாமடேஷன் கொடுக்குது, நீங்க என்னெல்லாம் கேட்கறீங்களோ அதெல்லாம் கொடுக்குது, உங்களுக்கு சொகுசு வாழ்க்கையை கொடுக்குது. அதற்குண்டான வேலையை ஒரே ஒரு கையெழுத்து, அந்த கையெழுத்தை கூட நான் போட மாட்டேன் என்று சொல்லி ஒரு ஆளுநர் இருக்கிறார்னா சட்டம் என்ன சொல்லுதுங்கிறத கேட்க வேண்டியது நம்முடைய கடமையா இல்லையா? அதை நாம கேட்டோம். சட்டம் பதில் சொல்லிடுச்சு. இன்றைக்கு ஆளுநர்களுக்கு நெருக்கடி வந்து விட்டது. திரௌபதி முர்மு அம்மையார் ஏதோ ஆளுநர்களை மீட்க வந்த மீட்பரை போல இன்றைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவர் ஆளுநரை மீட்க வந்திருக்கிற மீட்பராக நான் புரிந்து கொள்ளவில்லை. இன்னும் பலமாக ஆளுநர்களை எல்லாம் சிக்க வைக்க போகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்ள. இப்ப நீதிமன்றம் என்ன கருத்து சொல்லணும்? ஒருவேளை நம்ம இப்படி வச்சுக்குவோமே, நம்ம சந்தேகம் உண்மையாயிடுச்சு சார், நம்ம சந்தேகம் உண்மையாயிடுச்சு. சஞ்சீவ் கண்ணாட்ட போனா காரியம் நடக்காதுன்னு PR கவாய்கிட்ட போவாங்க. இது ஒரு அசம்ஷன் தான். அப்ப PR கவாய் ஏதோ ஒரு ஃபேவரான பாயிண்ட செஞ்சு கொடுத்துட்டாருன்னா தீர்ப்பை வாங்கிட்டு வந்த திமுக சும்மா விட்டுருமா? தீர்ப்பை கொடுத்திருக்கிற நீதிமன்றங்கள் சும்மா இருந்துருமா? அப்பீல் ஒண்ணு இருக்குல்ல, உங்களுக்கு சொல்லப்படுற கருத்துல இருந்து அடுத்த கட்டம். சரி சார், இப்படி வச்சுக்கோங்களேன். நீங்க இப்ப PR கவாய் இந்த 14 கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடுறாரு சார், அது சட்டமாயிருமா? அது சட்டமாயிருமா? நிச்சயமா சட்டமாவாது. கேள்விக்கான பதிலாகத்தான் அமையும். நீங்க இதை வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்ல டிபேட்டுக்கு போலாம். அவங்க கேட்ட 14 கேள்வியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இது ஒரு அரசியல் சாசன பெஞ்ச், ஒரு 5 பேர் கொண்ட பெஞ்சுக்கு போறதுங்கிறது அதுவும் ஒரு கேள்வியா இருக்கு. சப்போஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கொள்கை சார்ந்த ஒரு விஷயம். ஏன்னா இந்திய வரலாற்றிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாநிலம் இயற்றக்கூடிய ஒரு மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் அதுக்கான அங்கீகாரம் கொடுத்திருக்கு. இங்க ஆளுநரும் தேவை கிடையாது, குடியரசுத் தலைவரும் தேவை கிடையாதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். சோ ஒரு கொள்கை சார்ந்த ஒரு விஷயமா மாறிடுச்சு. இப்ப அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு லார்ஜர் பெஞ்ச் டிஸ்கஷனுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இது ஒரு நியாயமான வாதமாகவும் பல ஒரு சட்ட வல்லுநர்களும் அந்த கருத்தை சொல்றாங்க. சோ அது இதுல எந்த அளவுக்கு பாசிபிள் நீங்க பாக்கலாம் இந்த விஷயத்துல? நிச்சயமா லார்ஜர் பெஞ்சுக்கு போகட்டும். போறதுதானே சட்டத்தின்படி சரியா இருக்கும் சார். நீங்க மாவட்ட கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்துருச்சு, அதை நாம கொண்டாடுறோம். ஒருவேளை நமக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சு, அதுல நமக்கு என்ன? நிச்சயமா அப்பீலுக்கு போகணுன்றதுதானே நம்ம மனநிலை. அப்ப ஆளுநரோட மனநிலை அப்படித்தானே இருக்கும். நாம ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா இல்லையா? எதிர்த்தரப்புக்கும் உண்டான வாய்ப்பை தரணும்னு தானே சட்டம் சொல்லுது. அதை நம்ம கொடுத்துருவோம். லார்ஜர் பெஞ்சுக்கு போங்க. 2 நீதிபதிகள் அமர்வுல இந்த தீர்ப்பு, 5 நீதிபதிகள் அமர்வுல அடுத்த கட்டத்துக்கு வரட்டும். வந்தா தானே தெரியும் 5 நீதிபதிகள் அமர்வுல என்ன சொல்ல போறாங்கன்னு.
நிச்சயமாக சொல்லட்டும். ஆனா 5 நீதிபதிகள் அமர்வுல ஏற்கனவே நரசிம்மராவ் விவகாரத்துக்கு சங்கர் தயாள் சர்மாவுக்கு நீதிமன்றம் என்ன பதில் சொன்னது, அதைத்தான் நான் மேற்கோள் காட்டினேன். அப்ப நீங்க 5 நீதிபதிகள் அமர்வுக்கு இப்ப போனாலுமே கூட இதையே தானே ஃபாலோ ஆகும். வேற விதமான மாற்றம் வந்துருமா? பெரிய அளவில் மாற்றம் வந்துருமா? சிம்பிள். பெரிய அளவில் மாற்றங்கள் எதுவுமே வராது. இன்னொன்று, நீங்க என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? பதிலையே சொல்லிட்டாரு. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பதில் சொல்லிட்டார். 14 கேள்விக்கும் வரிவிடாமல் பதில் சொல்லிட்டார். அதை வச்சு என்ன செய்வாங்க திரௌபதி முர்மு அம்மையார் சொல்லுங்க? அவங்களுக்கு என்ன சார் அதிகாரம் இருக்கு? பார்லிமெண்ட்டை கூட்டிட முடியுமா? பார்லிமெண்ட் டிபேட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட முடியுமா? இந்த பதில் கொடுத்திருக்காங்க, இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. ஜனாதிபதிக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இதை வச்சு அவங்க என்ன செஞ்சிருவாங்க? அந்த பதில் கிடைக்கிற பதிலை வச்சு அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னு ஒரு கேள்வி நீங்க எழுப்புறீங்க. இந்த கேள்வி அவங்களோடது கிடையாதுல்ல. பாஜகவோடது, மோடியோட தான் இந்த கேள்வி அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்ப நாளைக்கு மோடியால பார்லிமெண்ட் கூட்ட முடியும்ல. அந்த பதில் வச்சு அடுத்த கட்ட நகர்வு ஏன்னா நீங்க முழுமையா நீங்க பேச விடுறதுக்கு முன்னாடி நீங்க எதிர்கேள்வி கேட்டீங்க. இது எல்லாமே தெரிஞ்சுதான் நாம பேசுறோம். மோடிக்காக இவங்க அந்த ஆன்சரை வாங்கி அந்த பேப்பரை, சார் இங்க நீங்க கேட்ட கேள்வியை கேட்டு ஆன்சர் வாங்கி கொடுத்துறேன் சார், இந்த இருக்கு பேப்பர், இதை வச்சு நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கங்க சார்னு இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அட்வொகேட் ஜெனரலா மாறி இருக்கிறாங்க பிரசிடென்ட். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, நீங்க போறீங்க. இப்ப ஏற்கனவே ஜெகதீப் தன்கருக்கு நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன். இந்த கருத்து நிலையான கருத்தா? பார்லிமெண்ட்ல டிபேட்டுக்கு வர கருத்து நிலையான கருத்தா? பார்லிமெண்ட்ல நீங்க என்ன விவாதிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக நீங்க விவாதிச்சிட முடியுமா? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து நீங்க ஒரு தீர்மானத்தை போற்ற முடியுமா? அதற்கு ஏதாவது சாத்திய கூறுகள் சட்ட ரீதியாக இருக்கான்னு கேட்டா இல்ல சார். நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் அம்மையார் சொன்னதுல வேலிட் பாயிண்ட். நான் 12 பாயிண்ட் ரிஜெக்ஷன் சொல்றேன். 14ல 12 ரிஜெக்ஷன். இந்த அப்பீலுக்கு போற பாயிண்ட் இருக்குல்ல சார். எனக்கு இதுல ஒரு முக்கியமான ஒரு மேஜர் டவுட் ஒன்று இருக்கு. இப்ப கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் as soon as possible தான் வச்சிருக்காங்க. டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேஸ் மூலமா, தமிழ்நாடு கேஸ் மூலமா ஃபர்ஸ்ட் டைம் வந்து உச்சநீதிமன்றம் வந்து 142 பயன்படுத்தி அந்த டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்றாங்க. இது ஏனைய இந்தியாவுக்கும் பொருந்துமா? இது அரசியல் சாசன திருத்தம் ஏற்பட்டுருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப ஏன்னா இதே விஷயத்தை மேற்கோள் காமிச்சு கேரளால இருந்து கேஸ் கொண்டு போனாங்க, ஆரிஃப் முகமது கானுக்கு எதிராக கொண்டு போனாங்க. ஆனா அதுக்கு இது பொருந்தாதுன்னு சொல்லி வாதத்தை முன் வச்சு இது தன்னை செப்பரேட் ஆக்கிட்டாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது 142 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல், அது வந்து ஒரே ஒரு குறிப்பிட்ட அந்த வழக்குக்கு மட்டும் தானே பொருந்தும். அது ஏன்னா இந்தியாவுக்கும் பொருந்தாது அப்படின்ற வாதம் முன்வைக்கப்படுது இல்ல. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல சார். அதுல எனக்கு ஒரு முரண்பட்ட கருத்து இருக்கு. கேரளா அரசு தொடுத்திருந்த வழக்கு என்பது இந்த வழக்கை மேற்கோள் காட்டி சொல்லப்பட்ட வழக்கு. அப்ப மேற்கோள் காட்டும் போது இதுக்கும் அதுக்கும் பொருந்தாதுன்னு நீதிமன்றம் சொன்னதை தவிர இது உங்க மாநிலத்துக்கு பொருந்தாது, இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் தானே நீதிமன்றம் சொல்ல. சார் நீங்க நகைச்சுவையாக கூட சில செய்தி சொல்வது உண்டு. சட்டத்தின்படி எனக்கு 3 மனைவி இருக்கக்கூடாது, என் பிள்ளைக்கு 3 அம்மா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. இது நகைச்சுவையாக வீதிகள்ல பேசுற செய்தி. அப்போ சட்டத்தை நீங்க எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ, உங்களுக்கு எந்த விதத்தில் சட்டத்தின்படி தீர்ப்புகளை பெற வேண்டுமோ அது வழக்கறிஞர்களுடைய கையில் தான் இருக்கிறது. அதனாலதான் பேரறிஞர் அண்ணா சொன்னார், சட்டம் ஒரு எழுத்தரை, வழக்கறிஞருடைய வாதம் ஒரு கைவிளக்கு என்று சொன்னார். அந்த மாதிரி நீங்க வந்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பை வைத்துக் கொண்டு எந்த வகையிலெல்லாம் மாநிலங்களில் ஆளுநர்களை ஒடுக்க முடியுமோ, ஆளுநர்களுடைய அதிகார துஷ்பிரயோகங்களை தடுத்து நிறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க தடுத்து நிறுத்துவதற்கு பயன்படுத்திக் கொள்ளணும். ஆனா உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல எங்காவது ஒரு இடத்தில் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் பொருந்தும்னு சொல்லியிருக்கா? உச்சநீதிமன்றம் எல்லாருக்கும் தானே சார். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பொருந்தாதா? இடபிள்யூஎஸ்ல உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தா இந்தியா முழுமைக்கும் பொருந்தது. நீட் விவகாரத்துல ஒரு தீர்ப்பு கொடுத்தா இந்தியா முழுமைக்கும் பொருந்தது. ஆளுநர் விவகாரத்துல ஒரு தீர்ப்பு கொடுத்தா மட்டும் அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான், வேறு மாநிலத்துக்கு இல்லைன்னு எப்படி சொல்லிட முடியும்னு கேட்கிறேன். பிரிவு 142 அதை தானே சொல்லுது. பிரிவு 142ங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்துமா? காமன் பிளாட்ஃபார்ம்ல நீங்க டிபேட் பண்ணீங்கன்னா திருப்பு வழங்கினா அது ஓகே. ஆனா 142ங்கிறது அது என்ன சப்ஜெக்ட் அதுக்கு மட்டும் தானே அப்படின்னு சொல்லியிருக்கே. அதனால இல்ல சார் இங்க பாருங்க, ஆளுநருடைய அதிகாரத்தை வரையறுத்தல்ங்கிறது இருக்குல்ல, இது ஒரு பொதுவான பெட்டிஷன். ஆனா நாங்க கொடுத்திருக்கிற சட்டமன்ற தீர்மானங்களை அவர் நிறைவேற்றி தர மறுக்கிறாருங்கிறது தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை. இப்ப இது ரெண்டையும் கன்சர்ன்ல வச்சுதான் தீர்ப்பு வந்திருக்கு. இது ரெண்டுல ஒன்ன ஒமிட் பண்ணி ஒன்னு அக்செப்டன்ஸ்ல வந்திருக்குங்கிற அல்ல தீர்ப்பு. ஆளுநருக்கான அதிகாரத்தையும் வரையறுத்துருச்சு. மாநில அரசு, அதாவது தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிற சட்டமன்றத்தில் முழுமையாக நிறைவேற்றி இருக்கிற தீர்மானத்தை ஏன் கிடப்பில் வைத்திருந்தீர்கள்? அதில் உங்களுடைய நடவடிக்கை எத்தகைய நடவடிக்கையாக இருந்தது? இது ரெண்டையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி தான் தீர்ப்பு வந்தது. இதை மேற்கோள் காட்ட வேண்டியது வழக்கறிஞர்களுடைய பொறுப்பு. ஒரு இடத்துல ரிஜெக்ஷன் வேறு ஒரு விதமா வந்துருச்சுங்கிறதுக்காக இது உண்மையிலேயே எல்லாருக்கும் செல்லுபடி ஆகலைன்னா நாளைக்கு வேற ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு வழக்கு போகும். அந்த வழக்குல வேற மாதிரியான தீர்ப்புகளை கொடுப்பாங்க.
வேற மாதிரியான அக்செப்டன்ஸுக்கு வரும் நீதிமன்றம். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இதுதான் வழிகாட்டுதுன்னு சொல்லிட முடியுமா? அப்படி அல்ல. தீர்ப்பு என்பது ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றுக்கும் பொருந்தக்கூடியதுதான். ஆளுநர் அதிகாரத்தை வரையறுத்திருக்கிறது தான். அதனாலதான் சார் குடியரசுத் தலைவர் இப்ப இவ்வளவு பெரிய பட்டியலோட வந்து நிக்கிறாங்க. அது இல்ல, கேரளால தானே ரிஜெக்ஷன் ஆச்சு, ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? உங்களுக்கு என்ன வந்துச்சு? தமிழ்நாடு மட்டும் தானே, விட்டுட்டு போயிட வேண்டியதானே? ஏன் நீங்க இவ்வளவு கன்சர்னா குடியரசுத் தலைவர் வந்து இவ்வளவு பெரிய பக்கத்துக்கு கேள்வி எழுப்பி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆயிடும். இது இந்தியா முழுமைக்கும் எதிரொலிச்சிடும். அதனால் ஆளுநர்களை வைத்துக் கொண்டு நாம் ஒரு பேரலல் கவர்னரன்ஸை ரன் பண்ண முடியாதுங்கிற பதைப்பு தானே சார் இதை பேச வச்சிருக்கு. இது ஒன்று போதாதா? அவர்கள் எந்த அளவுக்கு பதட்டப்பட்டிருக்கிறார்கள், இந்த தீர்ப்பு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான தீர்ப்பாகத்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்துல குடியரசுத் தலைவர் வந்து இப்படி ஒரு கேள்விகளை கேட்டு அவங்க இப்படி ஒரு அரசியல் நோக்கி நகர்றாங்க. நகர்ந்த உடனே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அடுத்த ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. இப்போ வந்து நான் இந்த விஷயத்துல வந்து அனைத்து மாநில முதல்வரோட டிஸ்கஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மூவ் முன்னெடுக்கிறாரு. இப்ப இது எப்படி நாளைக்கு இப்ப அவங்களுக்கு கேள்விக்கு பதில் என்ன கிடைக்கிற செகண்டரி வச்சுப்போமே. இப்ப ஸ்டாலினுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு, அவர் அடுத்து எப்படி டிராவல் பண்ணுவார் இந்த விஷயத்துல? தமிழ்நாட்டுக்கு பெறப்பட்டிருக்கிற தீர்ப்பு என்பதை கடந்து தமிழ்நாடு தொடுத்த வழக்கில் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற மாநில முதலமைச்சர்களுடைய அதிகாரத்தை உறுதி செய்திருக்கிற, சட்டப்பேரவைக்கான அதிகாரத்தை உறுதி செய்திருக்கிற தீர்ப்பு. இப்ப திரௌபதி முர்மு மேயர் கேள்வி எழுப்பிட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை அவங்க காட்டிட்டாங்க. குறைஞ்சபட்சம் என்னால ஒரு கேள்வி எழுப்ப முடியும், கன்சல்டேஷனுக்கு போக முடியும், அந்த கன்சல்டேஷனுக்கு போயிடுறேன். இப்ப மாநில முதலமைச்சர்கள் இதுல என்ன செய்ய முடியுங்கிறது இருக்குல்ல. அவர்களுடைய அதிகாரம் என்பது எத்தகைய வலிமை மிக்க அதிகாரமாக இருக்கிறது, அடுத்த கட்டம் என்ன செய்ய முடியுங்கிறதுல அதை எல்லா முதலமைச்சர்களையும் அழைத்து பேசணும்னு முதலமைச்சர் சொல்றாரு. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே, தாராளமாக அழைத்து பேசலாமே. ஒரு கன்சல்டேஷன், இவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்க ஒரு கன்சல்டேஷனுக்கு போகும்போது மாநில முதலமைச்சர்களை அழைத்து ஆலோசித்து, ஏன்னா இது முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய அதிகாரத்தில் தலையிடுகிற விவகாரம் சார். மாநில அரசை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். மக்களாட்சி தத்துவத்தின் மீது ஒரு அரசு அமைந்திருக்கிறது. அந்த அரசுக்கு இருக்கிற அதிகாரத்தை இல்லை என்று மட்டுப்படுத்துகிறார் ஒரு ஆளுநர். அந்த ஆளுநர் மட்டுப்படுத்துவது சட்டவிரோதமானதுங்கிறது தான் கேஸ். அந்த கேஸ்ல ஆமா சட்டவிரோதமானதுதான், மட்டுப்படுத்தக்கூடாது, ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. இப்ப நீங்க கன்சல்டேஷனுக்கு போயிருக்கீங்க. கன்சல்டேஷன்ல எந்த முடிவு வேணாலும் வரட்டும், ரிஜெக்ஷன் இருக்கலாம், அக்செப்டன்ஸ் இருக்கலாம், அது அல்ல பிரச்சனை. ஆனா முதலமைச்சர் ஒரு தீர்ப்பை பெற்றுக்கிட்டு வந்தாரு. இந்த தீர்ப்புக்கு இந்த அம்மா கன்சல்டேஷனுக்கு போயிருக்கிறாங்க. இந்த நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் உமன் போயிட்டாங்க. இப்ப முதலமைச்சர் தனக்கு உண்டான அதிகாரத்தை காட்டணும்ல, அதற்கு என்ன பதில் சொல்லுவாரு? அதற்குண்டான ஆலோசனைக்கு அவர் அழைத்திருக்கிறார். முதலமைச்சருடைய வியூகம் என்ன என்பதை இப்போதெல்லாம் சொல்லிவிட முடியாது. உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு என்ன வியூகம் இருக்கிறது என்பதை சட்ட ரீதியாக கலந்து ஆலோசித்து அவர் அந்த மாநாட்டுக்கான தேதி, எல்லா முதலமைச்சர்களையும் அழைத்து ஒரு மாநாடு போடணும்ன்றார்ல, அதற்குண்டான தேதியை அறிவிக்கிற போதுதான் அதற்குண்டான விவகாரங்கள் என்ன என்பதை நம்ம ஆய்வு செய்யணும். அடுத்த கட்ட நகர்வு இந்த சப்ஜெக்ட் எதை நோக்கி நகருதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். உங்க நேரத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி. நன்றி.